இன்றைக்கான வீடியோவில் நம்ம பிசி பில்டர் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். அந்தமாரி பிசி பில்டரில் ஒரு டிஃப்ரெண்ட்டான கேபினெட்ஸ் பற்றி நம்ம வீடியோ போடுவோம். அந்தமாரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கேபினெட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபிங்கர்ஸ் பிராண்டோட மெட்டல் C4ன்ற மாடலை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்த்து நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் ஸ்போர்ட்ஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஆல் டைப்ஸ் ஆஃப் லேப்டாப், டெஸ்க்டாப், பிரிண்டர், சிசிடிவி, டிடிஹெச், சேல்ஸ், சர்வீஸ், அக்சசரிஸ் காஞ்சிபுரத்தில் பண்ணியிருக்கிறோம். உங்கள் வீட்டுக்கு சிசிடிவி தேவைப்படுது, இல்லை உங்கள் ஆஃபீஸுக்கு சிசிடிவி தேவைப்படுதுனாலும் சரி, இல்லை உங்களுக்கு ஒரு பிரிண்டர் தேவைப்படுது, இல்லை பிசி பில்டு பண்ணணும் அப்படின்னாலும் சரி, கால் பண்ணுங்கள் 9585006736. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிசி பில்டுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பிசி பில்டோட வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் வரும் உங்களுக்கு. இது ஒரு ஹை ரேஞ்சுனே சொல்லலாம். ஒரு 50,000க்கு மேலே பில்டு பண்ண சிஸ்டம். இது லேட்டஸ்ட்டான ப்ராசஸர் தான் போட்டிருந்தோம். அதுக்கான கேபினெட் சைஸை பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மீடியம், ரொம்ப சின்ன சைஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுலேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 3.0 ஓகேங்களா. கேபினெட்டில் ஃப்ரண்ட்டில் 3.0 வரதுனால அந்த கேபினெட் வந்து ஒரு மீடியம் லெவல் கேபினெட்னு சொல்லலாம். இதோட ஹை ரேஞ்சு கேபினெட்டும் இருக்குது. ஸோ இந்த மீடியம் லெவலில் எப்பவுமே ஃப்ரண்ட்டில் 3.0 வரும். ஸோ இந்த கேபினெட்டோட அடிஷ்னல் ஃபீச்சர்னால் இது. அதேமாதிரி இந்த லைன்ஸ் டிசைனையும் பாருங்கள். இது லைன்ஸை பார்க்குறதுக்கு ஏதோ லைன் இருக்குது போல் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். அது வெறும் பெயிண்டிங் தான், அந்த மெட்டல் பெயிண்டிங்கில் தான் அப்படி இருக்குது. இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு லுக்காகவும், இந்த டிசைன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, கொஞ்சம் லுக்காகவும் இருந்துச்சு. அதனால தான் இந்த டிசைனை வந்து சூஸ் பண்ணியிருந்தோம் கஸ்டமருக்கு. ஸோ அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னால் இதில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 3.0 வந்துடும். மற்றபடி பேசிக்காக இருக்கிறது தான். பவர் ஆன் ஆஃப் பட்டனு, ரீஸ்டார்ட் பட்டனு, எல்இடி இண்டிகேட்டர், ஹார்ட் டிஸ்க்கான இண்டிகேட்டர், ஆடியோ போர்ட்டு, USB 2.0 போர்ட்டு. ஸோ சைட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் போட்டுட்டு கேஃபம், வென்டிலேஷனுக்கான கேஃப் வந்து கீழே இருந்துச்சு. அதுவுமே இந்த கேபினெட்லாம் பார்க்க நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஒரு டிசைனாக ஒரு லுக்காக நல்லாவே இருந்துச்சு. பேஸில் பார்த்தீங்கன்னா அந்த கிளாம்ப்பு மாரியும் ஃபுட்டு மாரியும் கொடுத்துருப்பாங்க. அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. அந்த பேஸ் லெக்கு மாரி கொடுக்குறதுமே நல்லா தான் இருந்துச்சு. இதில் இதே மெட்டல்லையே பேஸ் லெக், ஏன்னா பிளாஸ்டிக் லெக்கு கொடுப்பாங்க, இது மெட்டல்லையே பேஸ் லெக் மாரி கொடுத்தது நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இதில் அடிஷ்னலாக ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த 3.0 போர்ட்டு, பேஸ் லெக்கு, நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஃபேன். அந்த சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபேன் பார்த்திங்கன்னா நாங்கள் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணதில்லை. இந்த கேபினெட் கூடயே வரது தான் உங்களுக்கு. எக்ஸ்ட்ரா ஃபேன் வந்து உங்களுக்கு இதிலேயே வந்துடும். நம்ம அதுக்கு பவர் கொடுத்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா ஃபேனும் ரன் பண்ண வச்சிடலாம். நீங்கள் இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் ஹீட்டான ஏரியா, இல்லை ஹீட்டான ரூமில், அந்த ரூமில் வந்து பெருசாக காற்றோட்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்தமாரி CPU சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா எக்ஸ்ட்ரா ஃபேன் உங்களுக்கு இதிலேயே வந்துடுது. நீங்கள் எதுவும் செலவு பண்ணவே தேவையில்லை. மற்றபடி நார்மலாக இருக்கிற ஹார்ட் டிஸ்க் SSDக்கான போர்ட்டு, பேசிக்கான போர்ட்டு தான் மற்றது எல்லாமே. ஸோ இந்த கேபினெட்டில் அடிஷ்னலாக ஃபீச்சர்ஸ்னு பார்க்க சொல்ல, ஒன்று உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்காக இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா 3.0 போர்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே வந்துடும். எக்ஸ்ட்ரா ஃபேன் வந்துடும். பேஸ் லெக்கு வந்துடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட அடிஷ்னலான ஃபீச்சர்ஸ். இது இல்லாமையும் ஒரு சில கேபினெட் வந்து RGB கேபினெட் ஆகட்டும், இல்லை நார்மல் கேபினெட் ஆகட்டும், மெட்டல் கேபினெட்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த கேபினெட்லாம் ஆல்ரெடி நம்ம சேனல்லேயே வீடியோ இருக்கும். ஸோ செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். எனக்கு கேபினெட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றவங்க இந்தமாரி ஒரு சில கேபினெட்ஸை வந்து சூஸ் பண்ணலாம். கேபினெட்டுக்கான வீடியோ ஆல்ரெடியே இருக்கும். ஸோ செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். இல்லைங்க, எனக்கு ஒரு சிலருக்கு என்னென்னா கேபினெட் பெருசாக பார்க்க மாட்டாங்க, எந்த கேபினெட் போட்டாலும் ஓகேனுவாங்க. ஒரு சிலர் இந்தமாரி கேபினெட் தான் எனக்கு வேணும், இப்படி தான் எக்ஸ்ட்ரா ஃபேன் வச்சு தான் வேணும், எக்ஸ்ட்ரா போர்ட்ஸ் இருக்கிற மாரி வேணும் அப்படின்வாங்க. அந்தமாரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த கேபினெட் வந்து ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷன்னே சொல்லலாம். ஸோ இந்த கேபினெட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிசி பில்டு பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ உங்களுக்கு பிசி பில்டில் இதே கேபினெட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை இதே கேபினெட்டு தான் எனக்கு சூஸ் பண்ணி ஒரு பிசி பில்டு பண்ணணும், இல்லை இந்த கேபினெட் மட்டும் வேணும், எனக்கு ஆல்ரெடி இருக்கிற கேபினெட் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்றவங்களாம் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.